ஒரே வீட்ல இருந்து இதோட 4வது டைம் நம்ம கிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் டே, அடுத்தது அவங்க பையன் பர்த்டே, நெக்ஸ்ட் அவங்களுடைய ஆனிவர்சரி, இப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமைஸ்டு கேக் வந்து நம்ம கிட்ட செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. எங்கள் ஊர் வில்லேஜ்ன்றதுனால வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கேக் வந்து செஞ்சு தர மாட்டாங்க. பேக்கரிக்கு தான் போகணும். அங்கே வந்து அவங்க வந்து 2 ஃப்ளேவரில் தான் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று ஒயிட் ஃபாரஸ்ட். இவ்வளோ தான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லேயே வச்சுருப்பாங்க. அவங்க சாய்ஸில் தான் இருக்கும் கேக்கு. நம்ம அதை தான் வாங்கிட்டு வந்து வெட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் நாம் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கஸ்டமர் எந்த மாதிரி டிசைன் கொடுத்து கேட்டாலும் நாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. நீங்களும் தருமபுரி சரௌண்டிங்காக இருந்தால் கஸ்டமைஸ்ட் கேக் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் செஞ்ச 1 kg சாக்லேட் கேக்கு இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் வேணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.